ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா. நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வாங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தின் மகிமையினால் ஆண்டவரை நிரப்பி நடத்துவீராக. உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை நிரப்பி நடத்துவீராக. ராஜனே, அல்லேலூயா. ஆனாலும் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை போல் ஒரு தேவன் இல்லையே, உம்மை போல் ஒரு ரட்சகர் இல்லையே, உம்மை போல் ஒரு போதுமானவர் இல்லையப்பா. அல்லேலூயா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. இந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்முடைய நாமத்தினால் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தினால் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல் ஒரு தேவன் இல்லையே, உம்மை போல் ஒரு ரட்சகர் இல்லையப்பா. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜனே. அல்லேலூயா. இந்த காலை ஆராதனை நேரத்துக்கு கடந்து வந்திருக்க தேவஜனமே, நாம் யாவரும் முழங்காற்படியிட்டு தேவ சமூகத்திலே தேவன் தாம் இந்த நாளின் ஆராதனையை ஆஸ்வதிக்கும்படியாய், தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் கடந்து வரும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் தாமே நமத்தில் நம்மோடு கூட இடைப்படும்படியாக ஆண்டு சமலப்பு கொடுத்த ஒரு சில நிமிஷங்கள் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தலாமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவராக இருக்கிறாரே, அவர் வல்லவராய் காணப்படுகிறாரே, அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறாரே. பிரியமானவர்களே, அதை உணர்ந்த ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே நாளும் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை போல் ஒரு நல்ல தேவன் இல்லையே, உம்மை போல் ஒரு ரட்சகர் இல்லையே ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவராய் நீர் இருக்கிறேன், நீர் ஒருவரே சிறந்தவராய் நீர் இருக்கிறப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த நாம் உயர்த்தலாமா? விசேஷ விதமாய் தேவன் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை கடந்த 5 மாத காலமளவும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து கொண்டு நமக்கு தேவன் ஒரு புதிய மாதத்தை கொடுத்ததற்காக, இந்த புதிய மாதத்தின் முதல் ஆராதனையிலே தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கும்படியான கிருபையை தேவன் நம்ம கொடுத்ததற்காக ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டுங்கப்பா. நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டு சமூகத்தில் நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி. இந்த உள்ளத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். போதுமானவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யெகோவா ஈரேயா இருந்தவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ராஃபாவா இருந்தவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் என்றும் மாறாதவராய் நீர் இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்மை போல ஒரு தேவன் ஒருவரும் இல்லையப்பா. நீர் ஒருவரே ஆண்டவரே எங்களை தாங்குகிறவராய் நீர் இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்களை அணைக்கிறவராய், நீர் ஒருவரே எங்களை வழிநடத்துகிறவராய் நீர் இருப்பதற்காக நலம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ, செழிப்பான பாதையை நீர்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காக, ஓ செழிப்பான வழிகளை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி கொடுத்துவதற்காக, செழிப்பான வாழ்வை ஆண்டவரே நீர்களுக்கு தந்ததற்காக நலம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் தேவன் நீர் எங்களை கிருபையாய் வழிநடத்துகிறவராய் இருக்கிறீரே, எங்களை தாங்குகிறவராய் நீர் இருக்கிறீரே. நாளும் உயர்த்துகிறோம் அப்பா என்று சொல்லி உயர்த்தி மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. தேவன் தாம் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தின் மகிமையினால் நீர் எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்கப்பா என்று சொல்லி கேட்கலாமா? ஒவ்வொரு பகலும் தேவன் இடைப்படும்படியாய், தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாய், தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றும்படியாய், தேவனுடைய நடத்துதல் நம்மத்தில் காணப்படும்படியாய், தேவ ஆவியானவர் தாமே முழுதுமாய் ஆளுகை செய்து நடத்தும்படியாக ஆண்டவர் நோக்கி கேட்போம். ஆண்டவரே நீரே நடத்துவீராக, நீரே நடத்தும் அப்பா என்று சொல்லி கேட்கலாமா? அல்லேலூயா. லார்ட் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீரே எங்களை ஆளுகை செய்யும் அப்பா. அசைவாடுகிற ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தேவனீர் அசைவாடி எங்களை தேவனீர் ஆட்கொண்டு நடத்துவீராக ராஜனே. அல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி ஒரு நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமுதிரை கடந்து வரும்படியாய் தேவன் நீர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 6வது மாதத்தின் ஆண்டவரே முதல் ஆராதனையிலே வந்து பங்கு கொள்ள தேவன் கொடுத்திருக்கிற மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நாம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவன் தாம் இந்த நாளிலும் இந்த நாளின் ஆராதனை தேவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாய், தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் காணப்படும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் மத்தியில் அசைவாடும்படியாய் எங்களை தேவனீர் ஆண்டவரே ஆட்கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதி ஆசீர்வதித்தாரும்
பாடல் ஆராதனை விடுதலோடுமை ஆராதிக்கும்படியான கிருபை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தை நீர் ஊற்றுவீராக, வல்லமையை நீர் ஊற்றுவீராக. நாங்கள் யாவரும் ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட்டு காணப்பட நீர் அனுகிரகம் பாராட்டும்படியாய் எங்கள் பாத்திரங்கள் ஆண்டவரை நிரம்பி வழிய நீர் ஆண்டவரை அபிஷேகத்தை நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரனுடைய சேர்ந்து உண்மை உயர்த்தும்படியான கிருபை வெளிப்பட்டுட்டுங்க அப்பா. எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் நீங்க தந்திரலும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சேர்ப்படும் வசன பகுதிகள் ஆண்டவரை எல்லாவற்றையும் தேவனை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும், இந்த ஆராதனை முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் முழுதுமாய் காணப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி ஆட்கொண்டு நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிற பொறுமெடுத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. தேவ சமூகத்தில் அமரலாம். இந்த நாளில் கடந்து வந்திருக்கோம் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நான் மையப்படுத்த போகிறோம். பாடல்களில் இருந்து நன்றி சொல்லி பாடுவேன் என்ற ஒரு பாடலை பாடி தேவ சமூகத்தில் தேவனுடைய நாமத்தை நான் மையப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவராய் இருந்திருக்கிறார், வல்லவராய் இருந்திருக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவராய் தேவன் நம்மை துன்பங்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் அவர் நம்மை தேற்றுகிறவராய், நம்மை அணைக்கிறவராய், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தெய்வமாய் காணப்பட்டதற்காக விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி ஆண்டு சமூகத்தில் இருதயத்தினால நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் மாறலாமா? சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். கடந்த நாட்கள் வரும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. காரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. காரத்தை பிடித்து கைவிடாமல் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே.
எதிராய் வந்து எழும்பினாலும் எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். மேகங்கள் மீது மன்னவன் இயேசு ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாரே கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீரை துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாரே கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பக்தன் விசேஷ விதமாய் சொல்கிறதை போல நாம் ஆராதிக்கிற தேவன் கடந்த நாட்கள் நம்ம என்ன செய்தார்? நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு கரத்தை பிடித்து கைவிடாமல் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை கனிவாய் நம்மை நடத்தின ஒரு தேவனாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, குறிப்பாய் நம்ம இந்த வருடத்தில் நம்ம 5 மாதங்களை நாம் முடித்து 6வது மாதத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த 5வது மாதம் வரைக்கும் கிருபையாய் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறவராய் வெளிப்பட்டுகிறார். துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் என்ன செய்கிறாராம்? கண்மலை தேவன் என்ன செய்கிறாராம்? என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்வில் என்று சொல்லப்பட்டதை போல நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா சூழலிலும் அவர் நம்மோடு கூட வாழ்கிற ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார். ஒரு விஷயம் கூட இந்த 2 சரணத்தையும் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்தலாமா? உயர்த்தினவர்களாய் கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் அணிவா என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் அணிவா என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன்
துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை. மீண்டும் ஒரு விஷயம் கூட, கண்மலை தேவன் தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்வில். சேனையின் கர்த்தர், சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே என்றும் பயப்படேனே. கண்ணீரை துடைத்து பாலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீரை துடைத்து கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்ற நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் நாமத்தையே. நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன். ஒரு விஷயம் கூட சொல்ல முடியுமா? நன்றியால், நன்றியால் என் உள்ளம். மீண்டுமாக நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன். நாதன் இயேசுவை போற்றிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் நன்றியால் நாம் அவரை நாம் உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த காலத்திலே நாம் தேவ சமூகத்திலே தாகமுள்ளவர்களாய் மான்கள் நீரோடை வாஞ்சித்து ஆண்டவரை கதறதி போல் நம்முடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம் அப்பா என்று சொல்லி அர்ப்பணித்து கொடுக்கலாமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து காதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து காதருமே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து காதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து காதருமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியுள் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியுள் நின்றிட தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், என்றும் காப்பே. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார்.
தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டயம் நீர், என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், சிறு மலைகளில் இருந்தும் சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், என்றும் காப்பீர். கோட்டயம் நீர், என்றும் காப்பீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றேன். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றேன். இரவில் பாடும் பாட்டே எந்தன் வாயில் இருக்கிறதே. இரவில் பாடும் பாட்டே எந்தன் அடைக்கலம் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டயம் நீர், என்றும் காப்பீர். கண்மலையாம் மறந்தே தன்னையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தே. எதிரிகளால் ஏங்கி அடியேன் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டயம் நீர், என்றும் காப்பீர். ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே நதியே எந்த உள்ளத்துள் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்துள் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்துள் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்துள் உலர்ந்த எலும்புகளெல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. எந்த உள்ளத்துள் பாய்ந்து ஜீவநதியே எந்த உள்ளத்துள் பாய்ந்து நலவீன பகுதியெல்லாம் என்னில் ஜீவநதியே எந்த உள்ளத்துள் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்துள் பாய்ந்து செல்லட்டுமே. பாவியின் வாரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. பாவியின் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்துள் அர்ப்பணித்த முழங்காற்படிக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக
என்ன உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அக்கினி அபிஷேகத்தால் என்னை அனல் மூட்டி எழுப்பிடுமே. அக்கினி அபிஷேகத்தால் என்னை அனல் மூட்டி எழுப்பிடுமே. ஜீவநதியே என்ன உள்ளத்தில் பாய்ந்து, ஜீவநதியே என்ன உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. 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 ஜீவநதியே என்ன மாம்சத்தின் எண்ணங்கள் மறைந்து போகும்படியாக, இன்னைக்கு ஆவியின் சிந்தை உண்டாகும்படியாக ஆண்டவர் சிலப்பு கொடுத்தவர்களாக, ஆண்டவரே எங்களை ஆவியின் சிந்தையினால் நிரப்பி நடத்துகப்பான்னு சிலப்பு கொடுக்கலாமா? உலர்ந்த எலும்புகளெல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே என்ன உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். ஜீவநதியே என்ன உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அக்கினி அபிஷேகத்தால் என்னை அனல் மூட்டி எழுப்பிடுமே. அக்கினி அபிஷேகத்தால் எழுப்பிடுமே. ஜீவநதியே என்ன உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என்ன உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என்ன உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என்ன உள்ளத்தில் பாய்ந்து சொல்லலாம். ஆண்டவரே ஜீவ நதிகள் உள்ளத்திலே கடந்து வரட்டு. ஆண்டவரே எங்களுக்காக திறக்கப்பட்ட ஊற்று. ஆண்டவரே கணுக்கால் அளவு அல்ல, ஆண்டவரே முழங்கால் அளவு அல்ல, ஆண்டவரே நீண்டி முழுகத்தக்கதான ஒரு அபிஷேகத்தின் நிறைவை ஆண்டவரே இன்னைக்கு இந்த சபை யாருக்கு தேவனிக்க படுந்துள்ளவராக இந்த ஆராதனை பங்கேற்ற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலையும் உங்களுடைய அபிஷேகத்தின் நிறைவை தேவனிக்கு ஆண்டவரே தந்துள்ளவராக. ராஜனே உள்ளார்ந்த எலும்புகளுடைய நிலைமைகள் ஆண்டவரே உயிர் பெற்று எழும்ப செய்தருளும்படியானால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே புத்திரரை கொண்டு ஆண்டவரே தகப்பனே உலர்ந்த எலும்புகளை மத்தியில் ஆண்டவரே கொண்டு போய் ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை உயிருள்ள சேனைகளாய் மாற்றிட தேவன் தாம் இந்த காலத்தில் சபையை ஆண்டவரே உயிருள்ள சேனையாய் மாற்றும்படியாய் ஆண்டவரே உயிருள்ள சேனையாய் தேவனை மாற்றும்படியாய் வட சமல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளுடைய நிலைமைகள் மாறட்டும் அப்பா. உலர்ந்த எலும்புடைய நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. உலர்ந்து போன எலும்புடைய நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே கேட்க முடியுமா? ஆண்டவரே மாம்சத்தின் எண்ணங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஆவியின் சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரை நடத்துதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிற தேவன் ஆண்டவரே நீர் உயிர் பெற செய்வீராக. உயிருள்ள சேனையாய் என்னை அக்கினியின் அபிஷேகத்தினால் ஆண்டவரே அனல் மூட்ட செய்கிற தேவன் இன்னைக்கு இந்த காலத்தில் ஆண்டவரே சபையை தேவன் அனல் மூட்டுவீராக. ராஜனே ஹல்லேலூயா லார்ட். ஓ ரபாஷக ஓ அக்கினியின் அபிஷேகத்தினால் அனல் மூட்டி நடத்துகிறவரே, அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்துகிறவரே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே அக்கினியின் அபிஷேகத்தினால் ஆண்டவரே நீ நிரப்பி நடத்துவீராக. அக்கினியின் அபிஷேகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உண்டாகட்டும்.
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவதை போல ஆண்டவரே, தாவீது பக்தன் சொல்கிறதை போல என் ஆத்துமா ஆண்டவரே வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று பக்தன் சொல்கிறதை போல இன்றைக்கு இந்த கால நேரத்தில் ஆசையாய் வாஞ்சையாய் விருப்பத்தோடு தாகமுள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீராக, தேவனுடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராக, உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவை தேவனை தருவீராக. Hallelujah Lord, hallelujah, 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 hallelujah Lord. அபிஷேகத்தின் நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. வெறுமையான பாத்திரங்களாய் அல்ல, உலர்ந்து போன நிலைமையில் அல்ல, உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பெற செய்கிற தேவன். ஓ கர்த்தருடைய சேனையாய், உயிருள்ள சேனையாய் எழும்பி நிற்கிற செய்கிற தேவன். இன்றைக்கு இந்த சபையை ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கேற்கிறவர்களை ஆண்டவரே நீர் உயிருள்ள சேனையாய் நீர் எழும்பி நீர் அனுப்புங்க அப்பா. நீங்க உங்க ஆவியை நீர் அனுப்பி நீங்க உயிர் பெற செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆவியை நீங்க ஆண்டவரே அனுப்பி நீங்க உயிர் பெற செய்யுங்கப்பா. உங்க ஆவியை நீர் அனுப்பி ஆண்டவரே நீங்க உயிரிட செய்யுங்க ஆண்டவரே. ஓ ரவா ஷகதல ரபலரதர உயிருள்ள சேனையாய், தேவனுக்காக எழும்பி நிற்கிற சேனையாய், ஆண்டவரே அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஒரு சேனையாய், தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு சேனையாய், தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட ஒரு சேனையாய் மாறட்டும். ஹல்லேலூயா. தேவனீர் மாற்றி நடத்துவீரா, தேவனீர் மாற்றி நடத்துவீராக. ஓ அக்கினின் அபிஷேகத்தை தருகிறவர், அக்கினின் வல்லமையை தருகிறவர். இந்த கால நேரத்தில் ஆண்டவரே அக்கினின் அபிஷேகத்தினால், ஓ அக்கினின் வல்லமையினால் ஆண்டவரே இந்த திருச்சபையில் உள்ளவரை நீங்க நிரப்புங்க ஆண்டவர். ஓ தாகமுள்ளவர்களாய் கேட்கிறவர்களுக்கு தேவன் நீங்க ஜீவ தண்ணீரை ஆண்டவரே, ஜீவ நதியா ஆண்டவரை கடந்து வருகிறவரே, ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்த வடிகளை நாம் பாடினதை போல நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஜீவ தண்ணீரை தருகிறவர். ஆண்டவரே ஜீவ நதியாய் எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே பாய்ந்து வரட்டுங்கப்பா. ஜீவ நதியாய் எங்கள் உள்ளத்திலே பாய்ந்து வரட்டுங்க ஆண்டவரே. ஜீவ நதியாய் ஆண்டவரே சபையில பாய்ந்து வரட்டுங்க ஆண்டவரே. ஓ உம்முடைய ஸ்தலத்திலிருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, திறக்கப்பட்ட நிரப்பும்படியாய் ஆண்டவரே சபையில் உள்ளவர்களை ஆண்டவரை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவன் நதியா இந்த சபையிலே ஆண்டவரை பாய்ந்து வருவதாக, ஜீவன் நதியா இந்த சபையை தேவனை நிரப்புவீராக. ஜீவன் நதியா ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டவரை நிரப்பப்படும்படியான ஒரு அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஆண்டவர் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரிகளும் ஆண்டவரை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கும் ஆண்டவர், சிறு பிள்ளைகளுக்கும் அபிஷேகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவன் ஆண்டவர் உம்முடைய பார்வைக்கு முன்பதாக எல்லாரையும் ஆண்டவர் கனப்படுத்துகிறவர் ஆண்டவரை, எல்லாரும் அபிஷேகத்தால் நிரப்புகிற தேவன் ஆண்டவரை. சிறியர்கள் முதல் ஆண்டவரை பெரியோர்கள் வரைக்கும் தேவன் தம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் யாவரையும் தேவனை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நிரப்பி நடத்துகிறவரே, ஓ நிரப்பி நடத்துகிறவரே, நீரே நிரப்பி நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை தேவனை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவரை ஒருத்தர் ஆண்டவரை ஒருமையான பாத்திரமாய் அமர்ந்திராதபடிக்கு, இந்த ஆராதனையில் பங்கேற்கிற ஒருத்தர் ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இராதபடிக்கு தேவனுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தின் நிறைவை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தேவனே ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் தேவனை ஆண்டவரே தந்திருளும்படியாய், ஒரு நிறைவான அபிஷேகத்தை தேவனை தந்திருளும்படியாய் ஆண்டவரே, பாத்திரங்கள் நிரம்பி ஒடிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை தந்திருளும்படியாய் இன்றைக்கு இந்த
அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த காலத்தில் ஆண்டவரே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, யாவர் மேலும் அபிஷேகத்தின் நிறைவு ஊற்றப்படுவதாக, யாவர் மேலும் வல்லமை நிறைவு ஊற்றப்படுவதாக, யாவர் மேலும் கிருபையின் நிறைவு ஊற்றப்படுவதாக. யாவரையும் தேவனில் பலப்படுத்துவீராக, யாவரையும் ஆண்டவரே ஆவியின் வல்லமையினால் தேவனில் பலப்படுத்துவீராக, யாவரையும் தேவன் ஆவியின் அபிஷேகத்தினால் பலப்படுத்துவீராக, யாவரையும் தேவனின் ஆண்டவரே அக்கின் அபிஷேகத்தால் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தான் தேவ சமலை கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். அவர் அபிஷேகத்தின் நிறைவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் வல்லமை நிறைவாய் கொடுக்கிற நம் ஆராதிக்கிற தேவன் நமத்தில் நம்மை நிரப்புக வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். நம் வாஞ்சையோடு அவருடைய சமூகத்தில் நாம் கேட்கிறவர்களாய் மாறிடும் பொழுது, நாம் விருப்பத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் கேட்கிறவர்களாய் மாறிடும் பொழுது, அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் காணும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் தந்தருளுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாகத்தோடு ஆண்டு சமூகத்தில் இன்னும் அதிகமாய் கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். தாகத்தோடு தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் கேட்கிறவர்களாய், தாகத்தோடு தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் வாஞ்சையோடு நாம் கேட்கிறவர்களாய் மாறும்போது தேவன் இன்னும் அதிகமாய் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் இந்த பாடல்களை நாம் பாடினதை போல நம் ஆராதிக்க தேவன் அவர் கண்மலையாய் இருக்கிறார். அவர் தஞ்சமானவராய் காணப்படுகிறார். அவர் அடைக்கலமானவராய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில கேடகமாய் காணப்படுகிறார். இந்த தேவன் நம்மை ஜீவ நதியினாலும் நிரப்புகிறவராய், தம்முடைய வல்லமையினாலும் நிரப்புகிறவராய், அக்கின் அபிஷேகத்தினால் தேவன் நம்மை நிரப்புகிறவராய் காணப்படுவதற்காக நாம் சொருசலாமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசேஷ விதமாய் இந்த பக்தன் பாடுகிறதை போல பலவீன பகுதிகள் எல்லாம் அன்றரை பலமாய் மாறட்டும் அப்பான்னு சொல்லப்பட்டதை போல இந்த காலத்தில் பலவீனப்பட்டவள் ஒருவரும் இல்லாதபடிக்கு தேவன் பலப்படுத்திடும்படியாய், தேவன் புதிய பலனை தேவன் நமக்கு தந்தருளும்படியாக, உலர்ந்த எலும்புகளுடைய நிலைகள் மாறும்படியாய், உயிருள்ள சேனையாய் தேவனுடைய சேனையை எழும்பி நிற்கும்படியான பலனை தேவன் நமக்கு தந்தருளும்படியாய் நம்மள ஒரு நாம் சொருசலாமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம் ஆராதிக்க தேவன் நல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய், நித்தமும் நம்மை நடத்துகிற தெய்வமாய் காணப்படுவது நம்மள ஒரு நாம் சொருசலாமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாடல் பகுதியிலே மகிமைப்பட்ட தேவன், பாடல்களில் மூலமாய் தேவனை ஆராதிக்கும்படி ஐக்கியருளை கொடுத்த தேவன், அவர் நம்மோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்திருக்கிற சங்கீத பகுதி தேவன் ஆஸ்வதிக்கும்படியாய், தேவனுடைய வார்த்தையின் பகுதியை தேவன் ஆசிரியர் நடத்தும்படியாய் நம்மள ஒரு நாம் சொல்ல செலுத்தலாமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடக்க நேரத்திலிருந்து இம்மட்டும் தேவன் நம்மை நடத்தின தேவன் மீதுமான நேரத்தையும் பொறுப்பு நடத்தும்படியாய் தேவஸ்வன் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஏவப்பட்ட 2 பேர் சத்தத்தை வைத்து பாரதத்தில் ஜெபிக்கலாம். வல்லமையான
நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான காரியங்களை செய்யுங்க ராஜா. செய்து கொண்டு இருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊழியத்தை கொண்டு ஆண்டவரே, இந்த ஜபத்தை கொண்டு ஆண்டவரே, நாளையத்தை கொண்டு ஆண்டவரே, அநேக ஆத்துமங்களை ஆண்டவரே அதிகமா வயிற்றுக்கு போறதுக்காக வரதுக்காக நன்றி ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க ஊழியக்காரர் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேலை எடுத்து பாதுகாத்து கொடுங்க, ஆசீர்வதிங்க, ஜபாவளி ஆசீர்வதிங்க, பலத்தால் இட கட்டுங்க. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுக்க பெற வசனத்தை ஆண்டவரே பாதப்படையில கொடுக்குற ஆண்டவரே, எங்களுக்கு பிரயோஜனமான வசனமா நீ கொடுக்க போறதுக்காக நன்றி ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. நான் கேட்டதும் கேட்க மறந்ததும் சம்பூர்ணமா கூட்டி கொடுங்க. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துறேன். நமக்கு நல்ல தகப்பனே. ஒரு சங்கீத பகுதியை வாசித்து இதோட நாமத்தை நாம் மையப்படுத்த நாம் உயர்த்த போகிறோம். நம் சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசித்து இதோட நாமத்தை நாம் மையப்படுத்த நாம் உயர்த்தலாம். சங்கீதங்களிலிருந்து 46வது சங்கீதத்தை நாம் ஒரு மனமாய் நாம் வாசிக்க போகிறோம். 46ஆம் சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருங்கி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த சங்கீதத்திலிருந்து நாம் ஒரு சில வார்த்தைகளை இந்த காலத்தில் நாம் தியானித்து தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலிருந்து தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது பல வார்த்தைகள் இந்த சங்கீதத்திலே உண்டு. ஒரு சில வார்த்தைகளையும் வசனங்களை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிரியமானவர்களே, குறிப்பாய் நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வசனம் சொல்லப்பட்டது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் என்ன செய்கிறார் போல நம் ஆராதிக்கிற தேவன் எப்போது நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அடைக்கலமானவராய் காணப்படுகிறார். நமக்கு வேண்டிய பலனை என்ன செய்தால் தந்தருளுகிறவராய் காணப்படுகிறார். ஆபத்து காலத்திலும் அனுகூலமான என்ன செய்தால்
துணையாளனாய் அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, எல்லா விதமான சூழ்நிலைகளிலேயும் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு துணையாளனாய் என்ன செய்யறால் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். பலவிதமான இக்கட்டுகள் வரலாம், பலவிதமான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் துணையாய் இருந்த ஒரே ஒரு நபர் யார் என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அதை நினைத்து தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவது காரியம், எதற்காக தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம் என்று பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை, 5ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது என்ன செய்யாதாம்? அசையாது. அப்போ தேவன் இரண்டாவது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் ஆராதிக்கிற தேவன் நம் நடுவில் என்ன செய்கிறால் இருக்கிறவராயிருக்கிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். நம்மை கைவிடாமல், நம்மை விட்டு விலகாமல் என்ன செய்கிறால் நம்மை நடத்துகிற ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, பல சூழ்நிலைகள் மத்தியிலே பல நேரங்களிலே இவங்க நம்ம கூட இருந்தா என்ன செய்வோம்? நாம் பல நேரத்தில் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம நினையாத நேரங்களிலேயும் நாம் ஆராதிக்கிற தேவன் என்ன செய்கிறால் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறவராக இருக்கிறார். நாம் நினைத்தவர்கள் ஒருவேளை நம்மோடு கூட இல்லாமல் போகலாம். ஆனால் நாம் எப்போ நம்ம என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலேயும் நம் ஆராதிக்கிற தேவன் நம் நடுவில் என்ன செய்தால் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் நடுவில் இருக்கிறது மட்டுமல்ல, அவர் நடுவில் இருந்தால் அது என்ன செய்யாதாம்? அசையாது என்று சொல்லப்பட்டதை போல அவர் நம்ம கூட இருப்பார் என்றால் நம்மை அசைக்கப்படாதபடிக்கு தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் தேவன் நம்மை திடமாய் நிற்க பண்ணியிருக்கிறார், நம்மை நினைத்து நிற்க பண்ணியிருக்கிறார். சிரமாய் இருக்க தேவன் அனுகிரகம் பாராட்டியிருக்கிறார். அதற்கெல்லாம் தேவனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவது காரியம், தேவன் எதற்காக நாம் ஆராதிக்க போகிறோம் என்றால் அதே 5ஆம் வசனத்தில் பின்பகு சொல்லப்பட்டது, அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன செய்கிறாராம்? சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டது. அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் மூன்றாவது எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அதிகாலையிலே தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சகாயம் என்றால் உதவி செய்கிறவர். இன்னைக்கு பல நேரத்தில் நீங்கள் மனிதனிடத்தில் போய் உதவிகளை நீங்கள் கேட்பீர் என்றால் மனிதன் ஒரு நேரத்தை குறிப்பிடுவார்கள். அந்த நேரத்துக்கு நாம போய் நின்னா கூட அந்த அவங்க கிட்ட இருந்து உதவி வருமா என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அன்றைய நாளின் தேவைக்கான எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்தால் அதிகாலையில் தேவன் சந்தித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால வசனம் சொல்றார், அதிகாலையில் தேவன் சகாயம் பண்ணுகிறவராய், அதிகாலையில் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சகாயம் பண்ண உதவி செய்ய தவறி போய்விடலாம். ஆனால் நம்ம ஆராதிக்க தேவன் ஒரு நாள் தவறுதலே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் சகாயம் பண்ணுகிறவராய் வெளிப்பட்டிருக்கிறார். நினைத்து மகிமைப்படுத்த வேண்டும். நான்காவது காரியம், தேவனை எதற்காக நாம் ஆராதிக்க போகிறோம் என்று பார்க்கும் பொழுது குறிப்பாக நீங்கள் 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிக்கும் வாசம் சொல்லப்பட்டது, பூமியிலே நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகள் என்ன செய்யலாம் வந்து பாருங்கள் என்று சொல்லிட்டு சொல்றாரு. அவர் பூமியில் என்ன பண்றாராம்? பூமியிலே கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டி என்ன செய்கிறாராம்? முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் என்ன செய்கிறார்? இது பூமியில நடப்பிக்கிற காரியம். இப்ப பூமியில மட்டும் தேவன் நடப்பிக்கிறாரா அப்படின்னா அல்ல. தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தேவன் பலவிதமான கிரியைகளையும் பலவிதமான செய்கைகளையும் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அந்த வசனம் சொல்லப்பட்டதை போல நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டதை போல பூமியில மட்டுமல்ல, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் தேவன் நடப்பிக்கிற செய்கைகளை நாம் நினைத்து பார்த்து தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் கடந்த நாட்கள் வரைக்கும் என்னென்னலாம் செய்தாரோ நினைத்து தேவன் என்ன செய்யலாம்? நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறிடலாம். பிரியமானவர்களே, அதை தொடர்ந்து நீங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நீங்கள் வார்த்தைகளை நீங்கள் வாசிப்பிருந்தால் பல வார்த்தைகள் உண்டு. பிரியமானவர்களே, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசா என்ன நிலைகள் காணப்பட்டாலும் அந்த பக்தன் சொல்லி முடிக்கும்போது சொல்கிறாங்க, நான் என்ன செய்வேன்? பயப்படும். ஏன் பயப்பட மாட்டோம் அப்படி சொல்கிறாருன்னா, தேவன் துணையாக இருக்கிறார், தேவன் நடுவில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார், தேவன் நம்ம என்ன செய்யறால் சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ பயப்படாதபடிக்கு தேவன் நம்ம நடத்துகிறவராக இருப்பதற்காக தேவனை மையப்படுத்தலாம். கண்களை மூடி தேவ சமூகத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் முயற்சி நாம் மையப்படுத்தலாம். பிரியமானவர்களே, இருதயத்தின் ஆழத்தை தேவனை நாம் முயற்சி நாம் மையப்படுத்த போகிறோம். அன்று சமுதிர இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லி அன்று சமுதிர தேவனை நாம் உயர்த்தலாமா? இந்த வசனங்களை நாம் சொல்லி நாமத்தை நம்ம உயர்த்தி நாம் மையப்படுத்தலாமா? நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு அடைக்கலமானவராக இருந்திருக்கிறாரே, நமக்கு பலனாய் இருந்திருக்கிறாரே, ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையாளனாய் காணப்பட்டிருக்காரே. பிரியமானவர்களே, அதை உணர்ந்து ஆண்டு ஆண்டவரே நீர் அடைக்கலமானவரான் இருந்ததற்காக, ஆண்டவரே நீர் ஆண்டவரே பலனான் இருந்ததற்காக, ஆபத்து காலத்தில் நீர் அனுகூலமான துணையாய் இருந்ததற்காக நன்றி அப்பா ஆண்டு சொல்லி ஆண்டு சமூகத்தில் இருந்த நாளத்தை நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் மாறிவிட முடியுமா?
ஹல்லேலூயா லார்ட், ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் இம்மட்டும் அடைக்கலமானவராய் வெளிப்பட்டிருக்கிறார். இம்மட்டும் தேவன் பலப்படுத்துகிறவராய் வெளிப்பட்டிருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் என்று சொல்லப்பட்டதை போல அவர் இந்த நிமிடம் வரைக்கும் தேவன் நமக்கு அடைக்கலமானவராய் இருந்திருக்கிறார். அதற்காக அவர் நமக்கு பலனாய் மாறினதற்காக, அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் மாறினதற்காக ஆண்டவரே சொல்லலாம், ஆண்டவரே நீர்தான் எங்கள் பலன், ஆண்டவரே நீர்தான் எங்களை பலப்படுத்துகிற தேவன், ஆண்டவரே நீர்தான் எங்களை பலப்படுத்துகிறவராய் இருந்திருக்கிறீரப்பா என்று சொல்லி ஆண்டவரை நம்ம மையப்படுத்தி நாம் உயர்த்தலாம். ஆண்டவரே நீரலை பலப்படுத்துகிற தேவனான் இருந்தீர். ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய பலனை தருகிற தேவனான் இருந்தீர். ஆண்டவரே ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளனாய் நீர் மாறினீர். ஆண்டவரே நீர் ஒருவர் தான் எங்களுக்கு துணை செய்கிறவராய் இருந்தீர். நீர் ஒருவர் தான் எங்களுக்கு துணையாளனாய் நீர் இருந்தீர். நீர் ஒருவர் தான் எங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் நீர் இருந்தீர். ஆண்டவரே நீர் ஒருவர் தான் நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவராய் இருந்தீர். ஆண்டவரே எங்களை விட்டு விலகாத தேவன் நீர் அப்பா, எங்களை கைவிடாத தேவன் நீர். ஆண்டவரே நீங்க துணையாளனா நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி அப்பா என்று சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் துணையாளனா நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் துணையாளனா நீர் வெளிப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் துணையாளனா நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி அப்பா. துணை செய்கிறவராய் இருந்திருக்கிறீரே, எங்களை பலப்படுத்துகிறவராய் இருந்திருக்கிறீரே, எங்களுக்கு அடைக்கலமானவராய் இருந்திருக்கிறீரே, எங்கள் நடுவில் ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருந்திருக்கிறீர். ஆண்டவரே தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது என்று சொல்லப்பட்டதை போல ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவராய் இருந்திருக்கிறீங்களப்பா. எங்களோடு கூட நீங்க ஆண்டவரே வாசம் பண்ணுகிறவராய் இருந்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இருப்பதற்கு நாங்கள் ஆண்டவரே அநேக நேரத்தில் நாங்கள் தகுதியற்றவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே பாத்திரமான நாங்கள் இல்லாமல் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே நீங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றிருக்கிறேன், எங்களை பாத்திரவர்களாய் மாற்றிருக்கிறேன். ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவராய் இருந்திருக்கிறீர். ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட நீர் இருக்கிறவரே. தேவன் அது நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டதை போல ஆண்டவரே நீர் எங்க நடுவில் நீங்க இருந்ததற்காக நன்றி. ஆண்டவரே எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஆண்டவரே நீங்க வாசம் பண்ணதற்காக நன்றி. என் குடும்பத்தில் ஆண்டவரே நீங்க நடுவில் இருந்ததற்காக நன்றி. அது அசையாது என்று சொல்லப்பட்டதை போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படாதபடிக்கு நீர் எங்களை சிறப்படுத்துகிறவராக இருந்ததற்காக, நீர் எங்களை நிலைப்படுத்துகிறவராக இருந்ததற்காக, நீர் எங்களை திடமாய் நிற்க பண்ணுகிறவராய் இருந்ததற்காக நன்றி அப்பா. ஓ அதிகாலையில் நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராய் இருந்திருக்கிறீரே. ஓ எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருந்திருக்கிறீரே. எபினேசராய் யெகோவா ஈரேயாய் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவராய் உதவி செய்கிற தேவனாய் நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி அப்பா. என்ற நாளுக்கு தேவையான ஆண்டவரே உதவிகளை அதிகாலையில் நீங்க செய்கிற தேவனாய் இருந்திருக்கிறீரே. அதிகாலையில் ஆண்டவரே நீங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருந்திருக்கிறீரே. அதிகாலையில் நீங்க சகாயம் பண்ணுகிறவராய் இருந்திருக்கிறீரே. பூமியில் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் சொல்லப்பட்டதை போல ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவரே கர்த்தருடைய செய்கைகளை ஆண்டவரே நான் நினைத்து பார்க்கிறவர்களாய் நான் மாறுகிறோம். ஆண்டவரே கடந்த 5 மாத காலமளவும் நீர் பலவிதமான காரியங்களை ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் வாழ்க்கையில் செய்கிறவராய் இருந்தீர். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் யுத்தங்களை நீர் ஓய பண்ணுகிறவராய் இருந்ததற்காக, எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராய் இருந்ததற்காக, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயம் செய்கிறவராய் இருந்ததற்காக, எங்களை தேவனை ஆண்டவர் நடத்துகிறவராய் இருந்ததற்காக நன்றி அப்பா என்று சொல்ல முடியுமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜனே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நாம் உயர்த்துகிறோம் அப்பா. நாம் பயப்படுவோம் என்று சொல்லப்பட்டதை போல நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பயப்படாமல் நடத்துகிறவராய், பயப்படாதே என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறவராய் இருக்கிறார். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம்.
நம்முடைய எல்லா விதமான பயத்திற்கு நான் நீங்களாக்கி விடுகிற தேவனா இருந்தாரே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ அடைக்கலமானவராய் இருந்ததற்காக, துணையாளனாய் இருந்ததற்காக, கேடகமாய் இருந்ததற்காக, பலப்படுத்துகிறவராய் இருந்ததற்காக உடைய சமுதிர ஆண்டவரே உடைய நாமத்தினால் உயர்த்தினால் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு மனமாய் சொல்லாமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும்
ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் ஆராதனை 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 என் அன்பரேசுவுக்கே என் அன்பரேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே ஆராதனை 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 என் அன்பரேசுவுக்கே என் அன்பரேசுவுக்கே மகிமை உமக்கன் வல்ல செயல்கள் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ தூய வழிகள் நேர்மையான தூய வழிகள் ஆராதனை கரலை உயர்த்தி ஆண்டவரே சொல்லலாம் இரண்டு கரலை உயர்த்தினவல்லாக ஆண்டவரே உமக்கு மாத்திர ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி ஆராதனை என் அன்பரேசுவுக்கே என் அன்பரேசுவுக்கே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை ஒரு விசையாய் அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை பரிசுத்தரே என்று சொல்லி பரிசுத்தரே படைத்தவரே
கொடுத்தாரே, படைத்தவரே ஆராதனை, ரட்சகரே சொன்னாதா, ரட்சகரே ஏசுநாதா ஆராதனை, இரண்டு கரலை உயர்த்தி ஒரு விஷயம் கூட சொல்ல போற, ரட்சகரே என்று சொல்லி. Yes Lord, ஏசுநாதா ஆராதனை, ஆராதனை. நம் ஆராதிக்க தேவன் அடைக்கலமானவராய், நமக்கு பலனாய், நமக்கு துணையாளனாய் காணப்பட்டதற்காக நம்மளோட கரணத்தை நன்றி செலுத்தலாம். சமத்துல ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எனக்கு அடைக்கலமானவராய் நீர் காணப்பட்டதற்காய் ஆண்டவரே, நீர் வழிகாட்டும் தீபமாய் இருந்ததற்காக, எங்களுக்கு தேவனின் ஆண்டவரே துணையாளனாய் நீர் காணப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவராய் இருந்ததற்காக, அசைக்கப்படாதபடி நீர் நடத்துகிறவராய் இருந்ததற்காக, அதிகாலையில் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறவராய் நீர் வெளிப்பட்டதற்காக, ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் செய்கைகளை ஆண்டவரே நான் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பூமியில் ஆண்டவரே பாப்பா ஆண்டவரே வில்லை உடைக்கிறவர் ஆண்டவரே, கடைமனை மட்டும் ஆண்டவரே ஓய பண்ணுகிற வித்தங்களை ஓய பண்ணுகிறவர், எங்களையும் நடத்துகிறவராய் அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்கிற தேவனாய் இருந்ததற்காக ஆண்டவரே ஒரு மனமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜனே, நன்றி செலுத்துகிறோம். நம் ஆராதிக்கிற தேவன் நம்மை அங்கீகரித்துக் கொள்ளும்படியா, நாம் செலுத்த துதிய தேவன் சுகந்தாசனை முகர்ந்து கொள்ளும்படியாய் நம்மள ஒரு நம்ம நாம் செலுத்தலாமே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். நம்மை அவர் தேவசம் அமரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் கடந்து வந்திருக்கும் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து தேவனை நாம் மகிமைப்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் கடந்து செல்கிறவர்களாய் நாம் மாறிட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் வேத வசனத்துக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோம். ஏசாயாவின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயாவின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒரு சிலமான முன்னோட்டமான காரியங்களை குறிப்பிட வேண்டும் என்றால், தீர்க்கதரிசன புத்தகத்திலே பலவிதமான வார்த்தைகள் என்ன செய்தால் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பலவிதமாய் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிற வேளையிலே தேவன் என்ன செய்கிறவராய் இருக்கிறார், நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்திட வேண்டும் என்கிறதான பலவிதமான சரித்திரங்களையும் பக்தர்கள் என்ன செய்கிறால் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் வாசித்த வசனத்துக்கு நேராய் நாம் பார்க்கும் பொழுது அங்கே வார்த்தைகளும் வசனங்களும் சொல்லப்பட்டது. தேவனே உமக்கு என்ன செய்கிறார்களாம், காத்திருக்கிறவர்களுக்கு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, குறிப்பாய் இன்றைக்கு நான் அந்த காத்திருக்கிறவர்களுக்கு அப்படின்ற வார்த்தையை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் யாருக்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் பல சூழ்நிலைகள் மத்தியில் என்ன செய்கிறார்கள் காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மணி நேரமும் என்ன செய்தால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அந்த காத்திருக்குதல்
ஒவ்வொரு மணி நேரத்திலும் வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. வேலைக்கு போகிறவர்களாக இருப்பார் என்றால் அவர்கள் வாகனத்திற்காக என்ன செய்கிறார்கள்? காத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இருசக்கரத்தில் வாகனத்தில் போகிறவர்களாக இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறார்கள்? பெட்ரோல் பங்க் என்ன செய்கிறார்கள் என்றால் போய் காத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லது எங்கேயாவது பயணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த பயணத்திற்காக பல மணி நேரங்கள் சிலத்தில் என்ன செய்கிறார்கள்? காத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையிலே பல மணி நேரங்கள் பல சூழ்நிலைகள் மத்தியிலே ஒரு மனிதன் என்ன செய்கிறார்கள்? பலவிதமாய் காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்காக காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாய் இன்றைக்கு நம்மத்திலே ஏற்படுத்தப்படுகிற இன்றைக்கு நான் கேட்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழல்கள் மத்தியிலே காத்திருக்கிற நாம் ஏன் தேவனுக்கு நேராய் நாம் காத்திராமல் நாம் இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையிலும் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டால் தேவனுக்காக நாம் காத்திருக்கிற ஒரு ஜனமாய் நாம் என்ன செய்ய வேண்டால் மாற்றப்பட வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் காத்திருக்க நமக்கு நேரம் உண்டு, நமக்கு இருதயம் உண்டு, நமக்கு என்ன சொல்றது காலம் உண்டு. ஆனால் தேவனுக்கு காத்திருப்பதுக்கு மட்டும் என்ன செய்யல, நமக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு பல நேரத்தில் எனக்கு சூழ்நிலை சரியில்லை என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு சூழ்நிலைகள் சரியில்லை என்றாலும் இன்னைக்கு உலகத்திற்காக காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை, உலகத்தின் மனிதர்களுக்காக காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக காத்திராமல் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது என்பதை நாம் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டால் யோசித்து பார்க்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் பிரியமானவர்களே. விசேஷ விதமாய் பக்தனை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் பலவிதமாய் பக்தர்கள் பலவிதமான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எப்படியெல்லாம் அவர்கள் காத்திருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் யாக்கோபின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லப்பட்டது. யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமளவும் என்ன செய்தாம்? நீடிய பொறுமையாயிருந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நாம் காத்திருக்க வேண்டும் என்றால் நாம் நீடிய பொறுமையாய் நாம் என்ன செய்ய வேண்டால் காத்திருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிரியமானவர்களே. நீங்க சங்கீதங்களிலே 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வசனம் அங்கே சொல்லப்பட்டது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடல் என்ன செய்தாராம்? கேட்டார் என்று சொல்லப்பட்டது. அப்ப பொறுமையாய் நீடிய பொறுமையாய் நாம் என்ன செய்ய வேண்டால் தேவனுக்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆனா பொறுமை இன்னைக்கு உலகத்தில் வெளிப்படுகிறது. பொறுமை ஒரு மனிதனுடைய வருகைக்காக பொறுமை இருக்கிறது. ஆனால் தேவனுக்காக ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு வேணும் இல்லை, பொறுமை இல்லவே இல்லை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், இதை இப்படிதான் பல நேரத்தில் நாம் இருக்கிறோமே. ஆண்டவரே உம்முடைய நேரம் வரட்டும், ஆண்டவரே உங்க சித்தத்தின் நடக்கட்டுங்கப்பான்னு சொல்லி ஒரு நாள் நாம் நீடிய பொறுமையோடு நாம் என்ன செய்யல, காத்திருக்கவே இல்லை. நீங்க ஆபிரகாம் வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்ன செய்தால் அவர் பொறுமையாய் காத்திருந்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது பிரியமானவர்களே. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது எப்படி என்று பார்க்கும் பொழுது நீடிய பொறுமையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் காத்திருக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இரண்டாவது சொல்லப்பட்டது 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லப்பட்டது. 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து என்ன செய்வாராம்? ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ நாம தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறவர்கள், தேவனுக்காக நாம் காத்திருக்கிறவர்கள். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் காத்திருக்க வேண்டும் என்றால் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, உமக்கு நேரே வந்து நான் ஆயத்தமாகி நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். ஆனால் ஒரு நாளாவது நாம் தேவ சமூகத்தில் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோமா? ஆயத்தமாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒரு ஆயத்தம் இருதயத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். வெளிப்புறமான ஆயத்தத்தை காட்டிலும் உள்ளான மனிதனுடைய ஒரு ஆயத்தம் என்ன செய்யப்பட வேண்டால் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. தேவ சமூகத்திலே அந்த ஆயத்தம் இருக்கும் என்றால், அந்த வாஞ்சை இருக்கும் என்றால் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது பக்தன் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்றாங்க. 25ஆம் சங்கீதம்
நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் வசனம் அங்கே சொல்லப்பட்டது. 25ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நான் என்ன செய்கிறேன், நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாள் முழுவதும் நாம் தேவனுக்காக நாம் காத்திருக்கிறவளா நாம் இருக்கிறோமா? சங்கீதங்களோட வாழ்க்கையிலே அவர் ஒரு ராஜாவை வாழ்ந்திருந்தார். அவர் வனாந்திரங்கள் வழியே அவர் அலைகிறவராய் திரிகிறவராய் காணப்பட்டார். அவர் ராஜாவாய் இருந்த போதிலும், அவர் வனாந்திரத்தில் அலைந்து கொண்டுகிறவராய் இருந்த போதிலும், எல்லா நேரத்திலேயும் அவர் நாள் முழுவதும் தேவனுக்காக காத்திருக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நாள் முழுவதும் நாம் காத்திருக்கிறோமா ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது, இன்னைக்கு பல நேரத்தில் நமக்கு நேரம் இல்லை என்று நாம் என்ன செய்கிறோம் என்றால் சொல்லுகிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற தேவ ஜனமே, நாள் முழுவதும் தேவனுக்காக என்ன செய்யுங்கள், காத்திருக்கிறவர்களாய் இருங்கள். அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை நிச்சயமாய் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க அவருக்காக காத்திருக்கும் பொழுது காத்திருக்கிறவர்களை தேவன் நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நான் 3 வார்த்தைகளை நான் சொல்லிக்கிறேன். எப்படியெல்லாம் நாம் காத்திருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, பொறுமையாய் நாம் என்ன செய்ய வேண்டால் காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாள் முழுவதும் நாம் ஆயத்தமாகி நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நாள் முழுவதும் நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்காக நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்றத நான் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கு நான் மையப்படுத்த விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நாம இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டாகும். நான் தேவனுக்காக காத்திருக்கிறேன், நாள் முழுவதும் நான் காத்திருக்கிறேன், ஆயத்தமாகி நான் காத்திருக்கிறேன், நான் நீடிய பொறுமையா நான் அவருக்காக காத்திருக்கிறேன், அவர் எனக்கு என்ன செய்வார் அப்படின்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் அமர்ந்திருப்பிருந்தால், அந்த கேள்விகளுக்கான பதிலை தான் நாம் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் நீடிய பொறுமையோடு ஆயத்தமாகி நாள் முழுவதும் நாம் தேவனுக்காக காத்திருக்கிற ஜனங்களாய் மாறும் பொழுது தேவன் என்னென்ன ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுப்பார் என்று பார்க்கும் பொழுது, முதல் காரியம், நீங்கள் ஏசாயின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். உன் தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களை தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அப்ப தேவன் முதலாவது செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை என்ன செய்வாயாம், அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் நானும் அவருக்காக நீடிய பொறுமையாய் நாம் நாள் முழுவதும் நாம் காத்திருக்கிறவர்களாய் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே போகாது. ஹல்லேலூயா. நீங்க குறிப்பா 25ஆம் சங்கீதத்திலே அந்த 3ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கேயும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்று பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டது, உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, அங்கே சங்கீதக்காரன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் என்ன செய்யாதவரே வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இப்ப தேவன் அங்கே அவரே நேரடியா பேச, இங்க ஜெபமாய் காணப்படுகிறது. தாவீது நாட்களிலே, ஏசாயா நாட்களிலே தேவன் பேசும்போது சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிற ஒருபோதும் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு நீங்கள் தேவனுக்காக காத்திருக்கிறவராய் மாறுவீர் என்றால் தேவனுடைய வாழ்க்கையில ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் செய்கிறவராய் இருப்பார். நீங்க மனிதனுக்காக நீங்கள் காத்திருக்கிறவராய் மாறும் பொழுது பல இடத்திலே மனிதன் நம்ம என்ன செய்வென்றால் தலை குனிந்து நடக்கும்படியாய் செய்கிறவனாய் இருப்பான். பல நேரத்திலே அவர்களுக்கு முன்பதாக நாம் வெட்கப்பட்டு போகிறவர்களாய் மாறிடுகிற சூழ்நிலைகள் காணப்படும். ஆனால் தேவனுக்காக ஒரு மனிதன் காத்திருக்கிறவர்களாய் மாறிடும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க குறிப்பாய் அந்த ஏசாயின் புத்தகத்திலே 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனங்கள், வார்த்தைகள் நீங்கள் பலவிதமாய் சொல்லப்பட்ட, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன்னை என்ன செய்வார்கள், கைத்தாய்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அங்கே சொல்லப்பட்டுதான் கடைசியா சொல்லும் பொழுது எனக்கு காத்திருக்கிறவர்கள். நான் இந்த வசனத்தை நான் மோசே பக்தனோடு நான் ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே. குறிப்பா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் மாறின வேளையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள், தேவனுக்காக காத்திருக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஆண்டவரே, எங்க உபத்திரவத்தை என்ன செய்யும் ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும், நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தை கானான் தேசத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்ற ஒரு இருதயத்தோடு அவர்கள் எகிப்து தேசத்தில் காத்திருக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அப்படி அவர்கள் அங்கே காத்திருக்கும் பொழுது ஆண்டுடைய வருகைக்காக, ஆண்டுடைய செயல்களுக்காக, ஆண்டுடைய கிரியைகளுக்காக அவர்கள் காத்திருக்கும் பொழுது அங்கே ராஜா சொல்ற ஒரு காரியம், ராஜா என்ன பண்றாரு, இஸ்ரவேல் புத்திரரிலே பிள்ளைகள் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும், சங்கரிக்கப்பட வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள், பிரசவம் பார்க்கிற தாய்மார்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்போ இஸ்ரவேலை பிரசவம் பார்க்கிறதான தாய்மார்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் பிரசவத்தை பார்க்கிறார்கள், ஆண் பிள்ளைகள் பிறக்கிறது. ஆனால் தேவனுக்கு பயந்து என்ன செய்கிறார்கள் என்றால் ஆண் பிள்ளைகளை சங்காரம் பண்ணாமல், ஆண் பிள்ளைகளை மரணத்துக்கு நேராய் தள்ளாமல் என்ன செய்கிறார்கள், ஜீவனோடு பாதுகாக்கிறவராய் மாறுகிறார்கள். அப்பட்ட நாட்களிலே பிறந்த பிள்ளை தான் மோசே பக்தன் பிரியமானவர்களே. இப்ப இந்த பிறந்த பிள்ளை நாளுக்கு நாள் என்ன செய்கிறார்கள், வளர்ந்து கொண்டே மாறுகிறது. இப்போ ஜனங்கள் தேவனுடைய கிரியைகளுக்காக காத்திருக்கிற ஜனங்கள் இப்போ ஆண் பிள்ளை வளர 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 அந்த குடும்பத்தில் ஒரு பயம் உண்டாச்சு. என்ன பயம், இனிமேல் இங்க இருந்து என்ன நடக்கும், என்ன நடக்கும் தெரியல. ராஜாவுக்கு கேள்விப்பட்டு என்ன சம்பவிக்கும் என்று என்ன செய்யல தெரியல அப்படின்னு என்ன செய்கிறார்கள், ஒரு நாணர் பெட்டியை உருவாக்கி அந்த நாணர் பெட்டியில் என்ன செய்கிறார்கள் என்றால் மோசையை வைத்து என்ன செய்கிறார்கள், போய் ஆற்றங்கரையில் அந்த தண்ணீரின் மேலே வைத்து விட்டு வந்துடுறாங்க, நதியில வைத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ ஒருவேளை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மோசே பக்தன் அங்கே வளருகிறான் என்று ஒருவேளை ராஜாவுக்கு தெரிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை குடும்பம், அந்த குடும்பம் வெட்கப்பட்டு போயிருக்கும், தலைகுனிந்து போயிருக்கும். அங்கே அந்த பிள்ளை என்ன செய்யப்பட்டிருக்கும், சங்கரிக்கப்பட்டு போயிருக்கும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பல இன்னும் கடினமான ஒரு காலம் கடந்து வந்திருக்கிறோம், வெட்கப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலைகள் கடந்து வந்திருக்கிறோம். இப்ப நிலைகளை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இப்போ மோசே நாணற்பட்டையில அந்த நதியில வைக்கப்படும் பொழுது இப்போ ராஜாவுடைய குமாரத்தை வந்து என்ன செய்கிறார்கள், அந்த நாணற்பட்டியை பார்த்து அந்த குழந்தையை எடுத்து சொல்லப்பட்டதை போல மோசே என்ன செய்யப்படுகிறார், ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போகப்படுகிறார். இப்போ தேவன் அப்படியே காரியத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்ப தேவனுக்காக காத்திருக்கிற ஜனத்தை தேவன் ஒருபோது வெட்கப்பட்டு போகாத செய்யாத தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வெட்கப்பட்டு விட மாட்டார் பிரியமானவர்களே. நான் வேதத்தில் இன்னொரு வார்த்தைகளை நான் சொல்லலாம். குறிப்பாய் நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தை 26ஆம் அதிகாரம் முழுதுமாய் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் முழுதுமாய் நீங்கள் ஈசாக்கை குறித்து நீங்கள் அந்த பகுதிகளிலே நீங்கள் வாசிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஈசாக்கின் நாட்களிலே, ஆபிரகாமின் நாட்களிலே பஞ்சம் உண்டானதை போல ஈசாக்கின் நாட்களில் என்ன செய்ததாம், பஞ்சம் உண்டானது என்று அந்த அதிகாரம் அப்படியே தொடங்குகிறதா இருக்கிறது. இப்ப பஞ்சம் உண்டான நாட்களிலே, ஆதி நாட்களிலே எல்லாரும் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், பஞ்ச நாட்களிலே அவர்கள் குடிபெயர்ந்து எங்கே அவர்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கிறதோ அந்த இடத்தை தேடி என்ன செய்கிறார்கள், போகிறவர்களாய் மாறுவார்கள். இப்போ ஈசாக்கும் நினைக்கிறாரு, இந்த இடத்தை விட்டு என்ன செய்யணும், நம்மளும் போகி என்ன செய்யலாம், பிழைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் பேசுறார், நீ என்ன செய்ப்பா, இந்த தேசத்திலே குடியிரு, கேராரியிலே குடியிரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப கேராரியிலே குடியிரு என்று ஈசாக்கு சொல்லப்பட்ட உடனே ஈசாக்கு கீழ்ப்பட்டு அந்த தேசத்தில் குடியிருக்கிறார். அந்த தேசத்தில் விதை விதைக்கப்படுகிறது. ஈசாக்கு விதை விதைத்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த காலம் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஈசாக்கை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க, யோ பஞ்ச காலமா இருக்குது, நீர் போய் இங்கே வாழ்றீரே, உன்னால வாழ முடியும் என்று பலவிதமாக என்ன செய்கிறார்கள், பலவிதமாய் பேசியிருப்பார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகர் உண்டு. நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, ஆனால் நமக்கு விரோதமாய் பலவிதமாய் என்ன செய்கிறார்கள், பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்மை காயப்படுத்தும்படியாய், நம்மை வேதனைப்படுத்தும்படியாய், நம்மை நோகடிக்கும்படியாய் பலவிதமாய் பேசுவார்கள். ஆனா தேவன் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்குக்கு விரோதமாய் காலங்கள் இருக்கலாம், விரோதமாய் ஜனங்கள் பேசுகிறவர்களாய் ஒருவேளை மாறி இருக்கலாம்.
ஆனால் அந்த தேசத்தில் அவன் விதை விதைக்கப்படும் பொழுது கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுக்கிறவராயிருந்தார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நீங்களும் நானும் கர்த்தருடைய செயலுக்காக, கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் நாம் மாறிடும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அதை தொடர்ந்து ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்கிறான்? துறவை வெட்டுகிறவனாக இருக்கிறான். துறவு வெட்டப்படும் பொழுதெல்லாம் என்ன செய்யப்படுகிறது என்றால், வந்து இது எங்க துறவு எங்க துறவு என்று என்ன செய்கிறார்கள்? அமலேக்கியர் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா தேவன் 3வது ஒரு துறவை வெட்டும் பொழுது அங்கே ஒரு சமாதானம் உண்டாகிறது. வெட்கப்படுத்த இப்ப முதல் துறவு வெட்டப்படும் போது தண்ணீர் வருது, 2வது துறவு வெட்டும் போது தண்ணீர் வருது. ஒருவேளை 3வது துறவு வெட்டும் போது தண்ணீர் வரலன்னு என்ன நடந்திருக்கும்? என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. இது எங்க துறவு, எங்க துறவுல தான் என்ன செய்யும்? தண்ணீர் வரும், நீங்களா துறவு உண்டாக்கினால் என்ன செய்யாது என்று பலவிதமாய் பேசியிருக்கலாம். ஆனால் தேவன் அந்த இடத்துல வெட்கப்பட்டு போகாதபடிக்கு 3வது ஒரு துறவை உண்டாக்கும் பொழுது அந்த துறவில் இந்த தண்ணீர் உண்டானது, அது அவர்களுக்கே சொந்தமாய் மாறினது. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அந்த நாட்களில் தேவன் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே செய்த தேவன், வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்த தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுக்காக நாள் முழுதும் நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்கு விதை விதைத்தான், பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்ச காலம் என்று பார்க்கும் பொழுது என்ன நிலை என்று சொல்ல முடியாது. தண்ணீர் கிடைக்கும் கிடைக்காது என்று என்ன நிலையாக வேணா இருந்திருக்கலாம், எப்படி வேணா நம்ம சொல்லலாம். நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களிலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் விதை விதைக்கப்படுகிற வயல் நிலங்களிலே ஒரு ஏக்கருக்கு 16 மூட்டை என்ன செய்யப்பட்டது என்றால் நெல் கிடைத்தது. அந்த 16 மூட்டை நெல்லிலிருந்து என்ன நடந்துச்சு? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 12 மூட்டையா வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஏக்கருக்கு 8 மூட்டையா மாறினது. இன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு 6 மூட்டை கூட கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. விதை விதைக்கப்படுகிற ஒரு ஏக்கருக்கு அன்றைய நாட்களில் கிடைத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இன்றைய நாட்களில் என்ன செய்யல, கிடைக்கல. ஆனால் பஞ்ச காலத்தில் விதை கிடைக்கப்படும் பொழுது தேவன் 100 மடங்கு பலனை அனுகிரகம் பாராட்டினார். அப்ப வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்கிற தேவன், அப்ப நம்மையும் தேவன் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்கிறவராக இருப்பார். பிரியமானவர்களே, அப்ப தேவனுக்காக காத்திருப்போம். காத்திருக்கும் பொழுது தேவன் செய்கிற முதல் காரியம் என்ன? வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்கிறவராக இருக்கிறார். 2வது காரியம், ஏசாயின் புத்தகத்திலே 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லப்பட்டது. ஏசாயின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடைத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் என்ன செய்வார்களோ சோர்ந்து போவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, 2வது ஒரு வார்த்தை இங்க மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம் என்னவென்றால், புது பலனை தேவன் என்ன செய்கிறார் என்றால் தந்தருளுகிற தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, அப்போ தேவன் 2வது நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தேவன் புதிய பலனை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்றால் தந்தருளுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். நீங்க அங்க கொஞ்சம் அப்படியே வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அதற்கு முன்னாடி இருக்கிற வசனம் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. இளைஞர்கள் இடைப்படைந்து என்ன செய்வார்களாம்? சோர்ந்து போவார்கள். வாலிபர்களும் என்ன செய்வார்கள்? இடறி விடுவார்கள். இளைஞனும் வாலிபனும் இழைப்படைந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்குமா? சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்குமா? இடறி விடுகிற ஒரு சூழ்நிலைகள் இருக்குமா அப்படின்னு நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, வாலிபருடைய வாழ்க்கையில நல்ல பலன் இருக்கும். வாலிப நாட்கள் என்ன உண்டாகும்? நல்ல பலன் உண்டாகும். வாலிப நாட்களில் இருக்கிற பலத்தினால் வாலிபன் என்ன செய்யலாம்? எவ்வளவு தூரம் வேணா என்ன செய்யலாம்? ஓடலாம். எவ்வளவு தூரம் வேணா என்ன வேணா செய்யலாம். இடறி விடாதபடிக்கு அவனுடைய பலன், தன் சுய பலன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் காலங்களிலே தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் என்ன செய்வார்களாம்? சோர்வடையார்கள். இப்போ இளைஞர்கள் ஒருவேளை தன்னுடைய சுய பலத்தினால் இடைப்படைந்து போய்விடலாம், இடறி விடுகிறவர்களாய் மாறிவிடலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தேவன் கொடுக்கிற பலன் ஒரு நாள் என்ன செய்யாதாம்? ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு, ஒரு நாளும் இளைப்படையாதபடிக்கு தேவன் புதிய பலனை தருகிறவராக இருக்கலாம். நான் புதிய பலன் என்று சொல்லும் போது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு என்ன செய்வீர்கள்? சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அங்கே வசனம் சொல்லப்பட்டது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்தால் பலன் அடைந்து. அப்ப தேவன் கொடுக்கிற பலன் என்னவென்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் எனது புதிய பலனாய் மாறுகிறது. பிரியமானவர்களே, சுய பலத்தினால ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினால நம்ம எல்லாவற்றையும் செய்ய தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிம்சோனை குறித்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் நீங்கள் தியானித்து நீங்கள் அப்படியே நீங்கள் வாசிங்கன்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சுயபலத்தினால் ஒன்றும் என்ன செய்ய முடியவில்லை, சிம்சோன் செய்ய முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் சிறு வயதிலிருந்து சிம்சோனோடு இருந்ததுனால, சிம்சோனை பலப்படுத்தினதுனால, சிம்சோனுக்கு வந்த சோதனையில் எல்லாம் சிம்சோன் என்ன செய்கிறார்? ஜெயிக்கிறவராய் மாறினார். இப்போ கடைசியில் ஒரு நேரத்தில் பரிசுத்த ஆவி அவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போனதை கூட தெரியாமல் என்ன பண்ணுறாரு? அவரிடத்தில் பலன் இருக்குது, பரிசுத்தவர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து என்ன செய்யறால் எழுந்திருக்கிறார். என்ன செய்ய முடியல? கட்டப்பட்ட நிலையிலிருந்து எழுந்திருக்க விடுவிக்கப்பட முடியல. இப்போ மாட்டிக்கொண்டாரு. மாட்டிக்கிட்டு அங்கே நின்று ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, மீண்டும் என்னை ஒரு விஷயம் கூட என்ன செய்யுங்கப்பா, என்னை நினைத்து பாருங்க ஆண்டவரே, என்னை நினைவு கூர்ந்து பாருங்கப்பா என்று ஜெபிக்கும் பொழுது தேவன் அவரை மீண்டும் பலப்படுத்தினார். அவர் உயிரோடு இருந்து மரித்தவர்களை பார்க்கிலும் அவர் மரிக்கும் பொழுது மரித்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவி பலப்படுத்தினால் நாம் நடந்தாலும் சோர்வடையாதபடிக்கு, ஓடினாலும் இளைப்படையாதபடிக்கு தேவன் ஒரு புதிய பலனை தர போதுமான தேவனாய், வல்லமை மிக்கவர் தேவனாய் காணப்படுகிறார். இப்போ அப்படியே நீங்க அப்போஸ்தலர் நாட்களுக்கு கடந்து வரும்பொழுது, அப்போஸ்தலர் நாட்களிலே அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மேல் வீட்டறையிலே காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். மேல் வீட்டறையிலே காத்திருக்கிற அந்த அனுபவம் உண்டாகிற வரைக்கும் நீங்க அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பலவிதமான சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, அவர்கள் மத்தியில் இறங்கி வரும் பொழுது, அவரை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒன்றாய் எழுந்து நிற்கிறவர்களாய் மாறினார்கள். தேவனுக்காக அற்புதங்கள் செய்கிறவர்களாய் மாறினார்கள். தேவனுக்காக அடையாளங்களை செய்கிறவர்களாய் மாறினார்கள். தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் மாறினார்கள். பலருடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை நடத்துகிறவர்களாய் மாறினார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவச்சனமே, புதிய பலத்தினால் நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? நீங்களும் நானும் நிரப்பப்பட வேண்டும். அப்படியே நீங்கள் சரித்திரத்தை நீங்கள் வாசிங்கன்னா, கொர்நேலியின் வீட்டிலேயும் தேவனுடைய அபிஷேகம் என்ன செய்யப்பட்டதாம்? இறங்கி வந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பேதுரு பக்தன் கொர்நேலி வீட்டுக்கு கடந்து வருகிறார். அங்கே பிரசங்கம் முன்ன தொடங்கும் பொழுது பிரசங்கம் பண்ண பரிசுத்த அபிஷேகம் என்ன செய்யப்பட்டதால் அங்கே நிறைவாய் அங்கே இருந்த யாவர் மேலும் ஊற்றப்பட்டது என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவன் முன்பதாக தேவ பிள்ளை புறஜாதி என்று என்ன செய்யறதில்ல, வித்தியாசமே இல்லை. தேவன் எல்லாரையும் தம்முடைய அபிஷேகத்தினாலே புதிய பலத்தினாலே அவர் நிரப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப தேவ பார்வைக்கு முன்பதாக சின்னவங்க பெரியவங்க இல்லை, பல நாட்கள் பல வருடங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள், பல வருடங்கள் நான் தேவனை அப்படின்றதெல்லாம் தேவ சமூகத்தில் அல்ல. பிரியமானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்தில் வாஞ்சியாய் கேட்கும் பொழுது, தேவ சமூகத்தில் நீங்கள் வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது தேவன் நம்மை நிரப்ப போதுமான தேவனாக இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நான் ஆராதனைகளோ அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் மகிமையும் நான் என்ன செய்தேன்? கண்டேன். அப்ப நமக்கு ஒரு அந்த ஆசை இருக்க வேண்டும். தேவ சொல்ல காத்திருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது தேவன் தம்முடைய அபிஷேகத்தை பொழுதெழுகிறவராக இருக்கிறார். நீங்க அப்போஸ்தலர் நாட்களில் அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு நாள் வரைக்கும் என்ன செய்தார்களாம்? காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே அப்படின்னா 50வது நாள் அப்படின்னு அர்த்தம். ஏறக்குறைய 50 நாள் வரைக்கும் என்ன செய்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கும் பொழுது தேவன் அவர்களை என்ன செய்கிறார்? நிரப்புகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு காலம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா எல்லாம் 2 minutes நூடுல்ஸ் மாதிரி மாறிடுச்சு. நான் தேவ சமூகத்துக்கு வரணும், வந்த உடனே தேவன் என்ன செய்யணும்? அபிஷேகம் தரணும். அப்படி இல்லைன்னா அன்னைக்கு பண்ண ஆராதனை நல்லா இல்லை, இன்னைக்கு ஆராதனை சரியில்லை. அப்படி அல்ல. நீங்கள் வரும்பொழுது அந்த ஒரு வாஞ்சை இருக்கணும். தாகமுள்ளவருக்கு தேவன் ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொல்கிறார். என்னிடத்தில் கேட்க கடவன், நான் அவனுக்கு என்ன செய்கிறேன்? ஜீவன் நீரூற்றை தருகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தாகமுள்ளவர்களாய்
நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் அவரை நோக்கி நாம் கடந்து வரும் பொழுது தேவன் நம்மையும் நிரப்பு போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? நிரப்புகிறவராக இருக்கிறார். நாம் பலனடைந்தவர்களாய் மாற வேண்டும். அப்போ புதிய பலனை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம் தேவன் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் 40ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்தை வாசிக்கும் வசனம் சொல்லப்பட்டது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல் என்ன செய்தாராம்? கேட்டார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, அப்போ மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, என்ன ஆசீர்வாதம் என்று பார்க்கும் பொழுது, அவருக்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம் என்றால் அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதல் என்ன செய்கிறாராம்? கேட்கிறவராயிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம பல நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு எதை செய்யும், அதை தாரும், என்னுடைய வாழ்க்கையில் இது நடைபெற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அவருடைய செயலுக்காக நாம் காத்திருக்கிறோமா? அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்திற்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன், மறு பதிலை என்ன செய்கிறவர் என்றால் தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார் என்பது நல்லா நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய கிரியைக்காக, அவருடைய செயலுக்காக நம்ம என்ன செய்யறது? ஒரு நாளும் நம்ம ஜெபம் பண்ண உடனே இன்னைக்கு இல்லைன்னா ஒரு 3 நாளைக்குள்ள என்ன செய்யறது? நடந்துடணும். அப்படி நடக்கல அப்படின்னா என் ஜெபத்தை என்ன செய்யல தேவன் கேட்கல அப்படின்னு என்ன செய்யறோம்? அவிசுவாசமாய் பல நேரத்தில் நாம் பேசுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. பிரியமானவர்களே, குறிப்பாய் 38ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. 38ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் என்ன செய்கிறீர்? மறு உத்தரவு கொடுப்பீர். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே சங்கீதக்காரன் தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறவராய் இருக்கிறார். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையை நீங்க தொடர்ந்து நீங்க பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து அவர் முதிர்ந்த வயது வரைக்கும் எல்லா நேரத்திலையும் அவர் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். தேவன் எல்லா ஜெபத்திற்கும் பதில் தருகிறவராய் இருந்திருக்கிறார். அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவாரா? தரமாட்டாரா? நிச்சயமா தருவார். எலியா ஒரு சின்ன ஜெபத்தை தான் எடுக்கிறார். பலிபீடத்தில் செப்பனிடப்பட்டு ஆண்டவரே நீர் அக்கினியினால் பதில் தாரும் என்று ஒரு சின்ன ஜெபம் ஏற்கப்படும் பொழுது அந்த சின்ன ஜெபத்திற்கு தேவன் பெரிய பதிலை கொடுக்கிறார். ஒரு எழுப்புதலை உண்டாகும்படியாய் அக்கினியினால் தேவன் என்ன செய்கிறார்? பலிபீடத்தை சுட்டரிக்கிறவராய் மாறுகிறார். நிச்சயமா ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆனால் ஜெபத்திற்கு பதில் வர வரைக்கும் நீங்க என்ன செய்ய காத்திருக்கிறவராய் மாற வேண்டும். நீ காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த ஜெபத்திற்கு தேவன் சிறப்பான பதிலை தான் தேவன் தருகிறவராயிருப்பார். பல உதாரணங்கள் வேதத்தில் நாம் என்ன செய்யலாம்? இப்படி நாம் பலவிதமாய் நாம் சொல்லலாம். எல்லாரும் தேவனுக்காக காத்திருந்தார்கள். காத்திருந்த எல்லாருக்கும் தேவன் அனுகிரகம் பாராட்டினவர். காத்திருந்த எல்லாருக்கும் தேவன் மறு உத்தரவு அருளினவர். ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை கேட்டு பதில் தந்தவர். இன்றைக்கு நம்முடைய ஜெபத்திற்கு அவர் நிச்சயமாய் பதில் தருகிறவராக இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையில் அந்த 40ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் வசனம் சொல்லப்பட்டதில் என் கூப்பிடுதலை என்ன செய்தாராம்? கேட்டார். இன்னைக்கு உலகம் நம்முடைய கூப்பிடுதலை ஒருவேளை கேட்காமல் போகலாம். அந்த கூப்பிடுதலிலே அந்த சத்தம், அந்த கூப்பிடுதலில் சத்தம் வெளிப்படுதல, அந்த சத்தத்தில் நீங்கள் சந்தோஷமாக உலகத்தில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அந்த சந்தோஷ சத்தத்தை என்ன செய்வாங்க? உடனே ஆணுவாங்க. கொஞ்சம் உங்க அந்த சத்தம் கண்ணீராய், உங்க சத்தம் வேதனையாய் மாறும் என்றால் அந்த சத்தத்துக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க தேவ சமூகத்துல உங்க சத்தம் சந்தோஷமாக இருந்தாலும், உங்க சத்தம் வருத்தமாக இருந்தாலும், உங்க சத்தம் கண்ணீர் நிறைந்ததாய் காணப்பட்டாலும், உங்க சத்தம் வேதனை நிறைந்ததாய் காணப்பட்டாலும், எல்லா விதமான சத்தத்தின் கூப்பிடுதலையும் தேவன் கேட்டு நிச்சயமாய் பதில் தருகிறவராய் இருக்கிறார். நீங்க நாட்டில் தேவசமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த எல்லா காரியத்திற்கும் நிச்சயமாய் ஒரு நாட்டில் பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாய் தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை தந்திருவார். பிரியமானவர்களே, நீங்க சங்கீதக்காரன் சொல்வதை போல மெய்யா என் ஜெபத்தை என்ன செய்தாராம்? கேட்டார். என் சத்தத்தை, என் ஜெபத்தின் சத்தத்தை என்ன செய்தாராம்? கேட்டார் என்று சொல்லப்பட்டதை போல நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார். உங்கள் சத்தத்தை கேட்பார். நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பதிலை தந்திருக்கிறவராய் வெளிப்படுவார். அப்போ மூணாவது, ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் நம்ம சத்தத்தை என்ன செய்கிறார்? கேட்கிறவராக மறு உத்தரவு அருளுகிறவராக இருக்கிறார். நான்காவது, தேவன் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் 27ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனத்தை வாசிக்கும் வசனம் சொல்லப்பட்டது. 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது.
கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு என்ன செய்யும்? காத்திரு. நீங்கள் 31ஆம் சங்கீதத்திலே கடைசி வசனம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே என்ன செய்யாம், நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள், அவரே உங்கள் இருதயத்தை என்ன செய்வாராம்? ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டது. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால் இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸ்திரப்படுத்துதல் என்றால் அர்த்தம் நிலைப்படுத்துதல், திடப்படுத்துதல். ஸ்திரப்படுத்துதல் என்றால் என்ன சொல்றது என்றால் நிலை நிற்க பண்ணுதல் அப்படின்றது அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி மாறுது? இந்த உலகத்தில் வேடிக்கையா சொல்லுவாங்க, மனம் என்னதான் குரங்கு போலது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இங்கேயும் என்ன செய்தால் இன்றைக்கு தாவுகிறதாய். ஆனால் தாவுகிறது ஒரு நாள் நல்லதா அப்படின்னா தாவுகிறது ஒரு நாள் என்னது இல்லை, நல்லது அல்ல. திடமாய் நிற்கப்படுகிறது, ஸ்திரமாய் நிற்கப்படுகிறதா நல்லதாக இருக்கிறது. அப்போ இந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும் என்றால் தனிப்பட்ட மனிதனால் ஒரு நாள் இருதயத்தை என்ன செய்ய முடியாது, ஸ்திரப்படுத்தவே முடியாது. தேவன் ஒருவர் மட்டும்தான் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் உங்கள் இருதயத்தை என்ன செய்வார்? நிச்சயமாய் ஸ்திரப்படுத்துவார். அப்போ 4வது தேவன் என்ன செய்கிறாரு? இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். 5வது நாம் வார்த்தையை சொல்லி முடிக்க வருவன் ஏற்கனவே வாசித்த வசனம் ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் வாசம் சொல்லப்பட்டது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவரும் என்ன செய்தலையும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகள் என்ன செய்தலாம் கண்டதும் இல்லை. அப்போ தேவனுக்கு காத்திருக்கிற தேவன் என்ன செய்கிறாராம்? நீர் செய்பவைகளை. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? ஏதோ ஒன்றை செய்கிறார். அதை செய்யற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருத்தர் என்ன செய்தலையா? அப்ப ஒருவரும் கேளாததை, ஒருவரும் காணாததை, ஒருவரும் உணர்ந்திராததை தேவன் ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போதுமான தேவனா இருக்கிறார். இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் அதுதான். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் என்ன செய்கிறாரா? செய்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிற தேவன் நாம் நினையாததை, நாம் உணர்ந்தாராததை, நாம் கேள்விப்பட்டிராததை, நாம் இதுவரைக்கும் பார்த்திராததை தேவன் நிச்சயம் வாழ்க்கையில் செய்வார். விசுவாசிங்க, நிச்சயமா தேவன் வாழ்க்கையில் என்ன செய்வார்? செய்தருள்வார். பிரியமானவர்களே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், மகிமையான காரியங்களை, கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற தேவன் நிச்சயம் அவங்களோட வாழ்க்கையில் செய்தருள்வார். பிரியமானவர்களே, இன்னைக்கு 5 வார்த்தையில் நாம் தியானித்திருக்கிறோம். நாம் தேவனுக்கு நாம் காத்திருக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். 2வது, புது பலனை தேவன் தருகிறவராக இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய கூப்பிட்டலை கேட்டு பதில் தருகிறவராக இருக்கிறார். இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறதை உணர்ந்ததில்லாததை, நம்ம இதுவரைக்கும் காணாததை, இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராததை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி வேதனை ஒப்புக் கொடுக்கலாமா? ஒப்புக் கொடுத்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே இன்னைக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளின்படி நான் உமக்காக காத்திருக்கிறவளாய் மாற ஆண்டவரே நீங்கள் அனுகிரகம் பாராட்டுங்கப்பான்னு சொல்லி பண்ணிக்கலாமா? ஹல்லேலூயா லார்ட், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் காத்திருக்கிறவளாய் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அதிகமாக உம்முடைய சம்மதத்தில் காத்திருக்கிறவளாய் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அவருடைய வருகைக்காக காத்திருங்கள் என்று தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவளாய் மாற வேண்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவளாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, காத்திருக்கிறவர்களை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் புதிய பலனை தேவன் தருகிறவராக இருக்கிறார். பரிசுத்தரின் அபிஷேகத்தை தருகிறவராக இருக்கிறார். காத்திருக்கிறவர்கள் தேவன் கூப்பிடுதலை கேட்கிறவராக இருக்கிறார். நிச்சயமா தேவன் பதில் கொடுக்கிறவராய் வெளிப்படுவார். மறு உத்தரவு கொடுக்கிறவராய் வெளிப்படுவார். காத்திருக்கிறவர்களுடைய இருதயத்தை தேவன் சிறப்படுத்துகிறவராக இருக்கிறார். காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்ததை நாம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராததை, கண்டிராததை, உணராததை மகிமையான ஒரு காரியத்தை தேவன் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். எங்கள் அதிகமாக நேசித்து வழிநடத்தி ஒரு நல்ல தகப்பனே, நாளில் உம்முடைய சம்மதத்தில் கடந்து வர நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாடல் பகுதியை எங்களுக்கு ஆசிரமமாக மாற்றி கொடுத்து நம்மை ஆராதிக்க கேள்வி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷ விதமாய் சங்கீதம் உயர்த்தபடி எனக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறிப்பாய் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளின்படி நாங்கள் ஆண்டவரை நீடிய பொறுமையோடு, ஆயத்தத்தோடு,
ஆண்டவரே நாள் முழுதும் உமக்காக உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாய் மாற ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்கிற தேவன். ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்ட ஆண்டவரை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனை செய்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். தேவனுக்காக காத்திருக்கிறோம். தேவன் புதிய பலனை இங்கே தரும்படியாய், கடுகுகளைப் போல சட்டையில் அடித்து உயிரை எழும்பும்படியாய், ஓடினாலும் இளைப்படையாதபடிக்கு, நடந்தாலும் சோர்வடையாதபடிக்கு தேவன் பரிசுத்தான அபிஷேகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கூப்பிடுதலை கேட்பீராக. ஆண்டவரே பதிலை தேவனுக்கு தருவீராக. ஆண்டவரே இருதயத்தை தேவனை ஸ்திரப்படுத்துவீராக. ஆண்டவரே கேள்விப்பட்டிராததை, உணர்ந்திராததை, அன்றரை கண்டிராததை, காணாததை, அன்றரை மகிமையான கிரகிக்கூடாத ஆண்டவரே காரியத்தை தேவனுடைய ஒவ்வொருத்தரும் செய்திரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொருத்தர் வார்த்தையில் நிறைவேற்றப்பட்டு ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஆண்டவரை பங்கேற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அனுகிரகங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் வல்லமையில் ஆண்டவரை உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிற பொறுமெடுத்தும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவாரியம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான சமாதானம் காவலும் ஐக்கியம் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் நம்மோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.